நான் பங்காளிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரு அது போக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியன் ஆயிலுடைய எக்ஸ்ட்ரா பவர் கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்ட்ரா பவர் கார்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க்கு தங்களுடைய கஸ்டமர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்னு ஒரு கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்க, தெரியாதவங்க அந்த கார்டை வாங்கி பயன்படுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா பவர் கார்டுனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்தியன் ஆயிலையும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. பேங்க்கில் உங்களுக்கு பணத்தை போடுறதுக்கான ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பாங்க, அதே மாதிரி இந்தியன் ஆயிலும் ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பாங்க. பேங்க்கில் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி இந்தியன் ஆயில் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கார்டை கொடுப்பாங்க. அது பேர் ஏடிஎம் கார்டு, இது பேர் எக்ஸ்ட்ரா பவர் கார்டு. ஓகே, பேங்க்கில் எப்படி பணம் இருந்தால் தான் ஏடிஎம்மில் எடுக்க முடியுமோ, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பவருடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா பவர் கார்டில் பணத்தை எடுக்க முடியும். சரியா? சரி, அப்போ ஏடிஎம் கார்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஏடிஎம் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா ஏடிஎம்லையும் எடுக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா பவர் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்கில் மட்டும்தான் பெட்ரோல் அண்ட் டீசல் போட முடியும். மேக்ஸிமம் பெட்ரோலுக்கு கொடுக்க மாட்டாங்க, டீசலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ப்ரோ, நான் கார் வச்சுருக்கேன், பைக் வச்சுருக்கேன், நம்மக்கிட்ட ஒரு 4-5 வண்டி இருக்குது, வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓன் போர்டு வெஹிக்கிளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கார்டு கிடையாது. லாரி வச்சுருக்கவங்க, குட்டியானை வச்சுருக்கவங்க, ஆட்டோ வச்சுருக்கவங்க, பிக்கப் வச்சுருக்கவங்க, இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதாவது ஓன் போர்டு இல்லாமல் டீம் போர்டு வண்டி வச்சுருக்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா பவர் கார்டு வாங்கலாம். ஓகே ப்ரோ, அது எவ்வளோ காசு வரும், எங்கே போய் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் காசே தர தேவையில்ல. உங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்கில் போயிட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கார்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து மேலிடத்துல சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கார்டை அப்ளை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. இது எல்லா இந்தியன் ஆயில் பல்க்குமே வந்து பண்ணணும். இதுதான் வந்து ரூல்ஸு. சரி, அதுக்கு நீங்கள் என்ன தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டி யார் பேரில் இருக்கோ அவங்களோட பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வண்டியோட ஆர்சி புக்கு ஜெராக்ஸ், எல்லாமே ஆர்சி புக் ஜெராக்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா பவர் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்கும். அதை பல்க்குக்காரங்களே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சைனும் வண்டியோட ஆர்சி புக்கும் பேன் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டை அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 to 30 நாளுக்குள்ள இந்தியன் ஆயிலேருந்து எக்ஸ்ட்ரா பவர் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. சரி பஸ்ஸு, இப்போ இதில் கொடுக்குறோம், இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் நார்மலாக உங்களுடைய ஒரு லாரிக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு டீசல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 41 காசு உங்களுக்கு ரிட்டன் ஏறிடும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? 100 ரூபா அப்போ எத்தனை ரூபா போகிற? 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 1000 வரும். ஸோ 1000 × 0.41 பெருக்கினீங்கன்னா இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 1 இயர் பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியாக தெரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில வண்டி வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப கம்மி. சில பேர் 10 வண்டி 20 வண்டி 30 வண்டி ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க, லாங்கில் போகிறவங்க வச்சுருப்பாங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சரி ப்ரோ, இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்தியன் ஆயிலுக்கு எவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ரூபா கூட கட்ட தேவையில்ல. இது முற்றிலும் இந்தியன் ஆயில் கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃப்ரீ. சரிங்களா? சரி ப்ரோ, இப்போ நாங்கள் காசை போட்டு வச்சுருவோம், இது இந்தியன் ஆயில் வச்சுக்கிற மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. என்னன்னா, நீங்கள் ஃபோன்பேலேருந்து கூட இந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எவ்வளோ இப்போ உங்கள் காரை அமுச்சு விட்ருக்கீங்க, உங்கள் கார் ஒரு 4,500 ரூபாய்க்கு போட்டுருக்குன்னா நீங்கள் அந்த 4,500 ரூபா அப்போ மட்டும் சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த கார்டு வழியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்கள் பணத்தை முன்கூட்டியே அதில் போட்டு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க இந்தியன் ஆயில் பல்கில் போய் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேளுங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கார்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 71 காசு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க, திருப்பி ஃபியூச்சரில் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்கி வச்சுக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் 1000 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு 1000 ரூபா காசை கொடுக்குறோம், ஒரு பிரோஜனமும் கிடையாது. இதே 1000 ரூபாயை கொடுத்து பெட்ரோல் போட முடிச்சு இதில் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது அப்படின்ன முடிச்சு இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டு. இப்போ ஒரு 5-6 வண்டி வச்சுருக்கவங்களாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். சரி ப்ரோ, என்கிட்ட வண்டிலாம் கிடையாது, நான் பைக் மட்டும்தான் வச்சுருக்கேன், எங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கீம் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா பவர் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க இந்தியன் ஆயிலில் போய் இந்தியன் ஆயில் பல்கில் போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பவர் கார்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். டாட்டா பை பஸ், see you மக்களே.